நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறது, அவர் எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டார், எதையுமே கண்டுக்க மாட்டார், அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். நான் எந்த மாதிரி கூட்டத்துலையும் நம்மளும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் என் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அந்த கூட்டத்தில் நடந்தால் அது உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த ரெக்கார்ட் பண்ணுற கேமரா ரெக்கார்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். சரி, இது தப்பாக தெரியுது அப்படின்னு மனசில் படும். அப்போ ஒரு தடவை நான் அந்த கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஒரு தடவை உடனே அவங்கள பற்றி குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் 2-3 தடவை நான் பார்ப்பேன். அதே இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னாக்கா அது அப்படியே இது தப்பாக தெரியுது அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு தப்பான எண்ணங்கள் வந்துடும். இது ஒரு நிகழ்வில் நான் பண்ணுறதில்ல, பல நிகழ்வுகளில். இப்போ எனக்கே ஏற்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஊருக்கு போகிறேன், மொத்தமாக உட்காந்துட்ருப்போம். அப்போ நான் படிக்கிறேன், வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மரியாதை இருந்தது. ஆனால் என்னுடைய பார்ட்னர் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்கார கூட்டத்திலே போகிறப்ப திடீர்னு பேச்சை நிறுத்துறது. இதில் எனக்கு அப்போ என்னை சரியாக வச்சுட்டு என்னுடைய பார்ட்னரை நீங்கள் தவறாக நடத்தினாக்கா அது எனக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களால தான் நான் இவ்வளோ முன்னேற்றம், அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றப்ப அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, திடீர்னு பேசுவதை குறைத்து விடுவது, அவங்க ஒரு கூட்டமாக நின்றுக்கிட்டு இவங்களை தனியாக ஒதுக்குறது, இதெல்லாம் என் கண்ணில் ஒரு தடவை படலை, பல தடவை இது. ஆனால் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நான் பார்க்குறேன்ல, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க போனால் கூட அதுக்கு வெயிட்டேஜ் வேறு மாதிரி கொடுக்குறதில்ல. அவங்க என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், தாய் மாமன், பெரியப்பா, சித்தப்பா, இப்படி ஒரு உறவுகளில் இந்த உறவுக்குள்ளே உள்ள ஆளை தான் அவங்க ஒரு இது பண்ணி அவங்களுக்குள்ள எதுவும் முடிவு பண்ணிக்கிறது, மொத்தமாக பேசிக்கிறது, அதில் முடிவு பண்ணுறது. அப்புறம் நம்மகிட்ட அந்த முடிவை ஏற்றுக்க சொல்கிறது. இப்படி இதில் படித்தவனும் நிறையா இருக்கிறான். படித்தவன் பூரா இப்படி தான். படித்தவன் நீயே இந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டு இல்லைனாக்கா, நேரோ மைண்டு நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இது ஒரு முறை நடக்கலை. அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம பையனும் படிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இவங்கள 2ஆம் தர சிட்டிசனாக கன்சிடர் பண்ணுறது, அவங்க பசங்களை சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் அப்போ பகைன்னு வர்றப்போ இதெல்லாம் முன்னாடி விழுகுது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸாக வருது. ஸோ உன்னோட விலகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ரா, இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நமக்கு விழுது. நீ இவங்க இப்படியெல்லாம் பண்ணவங்க அப்படின்னு இவங்க மேலே வெறுப்பு. நம்ம குழந்தைகளையும் நம்ம பார்ட்னரையும் ஒரு கூட்டத்தில் சொந்தமாக இருக்கலாம், வேறு ப்ரைவேட்டாக இருக்கலாம், கொஞ்சம் சொந்தத்தை தாண்டி இருக்கலாம், இவங்கெல்லாம் ஒரு 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 ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறப்ப அப்போ அது அப்படி நடத்தினா அது என்ன நடத்துகிற மாதிரி தானே. அதனால் எங்கெல்லாம் என் பார்ட்னரை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறாங்களோ அங்கே நான் நல்லா க்ளோஸாக இருப்பேன். அந்த பார்ட்னரை 2ஆம் தரமாக எங்கே கன்சிடர் பண்ணுறாங்களோ அங்கே நான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரி தரம் தான் கொடுத்துருப்பேன், ரேங்கிங் வேறு மாதிரி தான் இருக்கும். பிறகு ஒரு பகைன்னு வர்றப்போ கம்ப்ளீட்டாக பிச்சுட்டு ஓடி வந்துடுவேன். அது ஒரு நாட்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஏன்னா என்னுடைய பார்ட்னரை பகைக்கிற ஒரு 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 உறவு நானும் பார்த்துட்டேன் என் எக்ஸ்பீரியன்ஸில். அது ரொம்ப நாளாக இருக்கிறதில்ல. அது அப்படியே அந்த பகை அது பகையாகிடுது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாடம். அவங்கள நல்லா வச்சுக்கிறாங்களா, அந்த உறவு கொஞ்ச நாள் நீடிக்குது. அவங்கள ஒரு மாதிரி நினைக்கிறப்ப, என் பிள்ளைகளை ஒரு மாதிரி நினைக்கிறப்ப அந்த உறவு நீடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நாம் எதுக்கு சொல்கிறோம்னாக்கா, நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பல பேர் இதுக்கெல்லாம் ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி விட்டுருப்பாங்க. நம்ம ஓவர் சைட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு போகும். ஏன்னா இப்படி தான் நிறைய பேர்கிட்ட நம்ம இருந்ததுனால தான், நிறையா இதெல்லாம் பார்த்ததுனால தான் ஆஃபீஸ்லேயே எவன் நமக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறான், எவன் அப்படியே நம்மளை சும்மா ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிறான், இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அப்பப்போ அவனை கண்காணிச்சிட்டே இருப்பேன்.
அது யார் வந்து ஆப்பு வைக்க போகிறான் நமக்கு எதிர்காலத்தில் இப்போயே இல்லை இப்போ சமீபத்தில் வைக்க போகிறானா, இதெல்லாம் வைக்கிறதுனால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கிறதுனால நம்மளை இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பல பேர் அப்படி தெரியாது, இவர் கண்டுக்காமல் போயிட்டுருப்பார் அப்படின்ட்டு. எல்லாம் என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கிற கேமராக்குள்ளே வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். அது பாதிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா சாதாரணமாக போனாக்கா அது போல் போயிட்டுருக்கோம். ஒன்று பாதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாக்கா அது உள்ளே ரெக்கார்ட் ஆகிரும். அது அப்படியே பிறகு ஒரு 1 2 3ன்ட்டு ரெக்கார்டாகி அது பிரச்சனையாக போயிடும். ஒரு பகை, ஒரு அவங்கள்ட்ட இந்த பகைன்றதை விட அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் கீப் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும்.